நாள் வசனத்தின் நாள் வணக்கம். ஏற்கனவே நாம் பல காணொளியில் தேவன் முடிவில்லாதவர், ஆரம்பம் இல்லாதவர் என்று பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்று நாம் மனிதனை பற்றி பார்க்க போகின்றோம். முடிவில்லாத மனிதன். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? கடந்த காணொளியிலே நாம் பார்த்தோம், தேவன் மனிதனை 6ஆம் நாளிலே படைக்கின்றார். இன்று சற்று விபரமாக அந்த மனிதனின் படைப்பை பற்றி பார்ப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். இந்த விபரம் வேற எந்த உயிரினங்களை படைக்கும் பொழுதும் அதை பற்றி சொல்லப்படவில்லை. மனிதனை பற்றித்தான் இப்படியாய் சொல்லப்பட்டது. இங்கே நாம் விசேடமாய் காணுவது என்ன? மனிதனை தேவன் மண்ணினால் உருவாக்குகின்றார். உருவாக்கி அந்த மனிதனின் நாசியிலே தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதுகின்றார். மனிதன் ஜீவ ஆத்துமாவாகின்றார். முதலில் நாம் மனிதனை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு 3 கூறுகள் இருக்கின்றன. ஒன்று உடல், நாம் காண்பது, நாம் தொட்டு உணரக்கூடியது உடல். 2வது அவனுடைய ஆத்துமா, உயிர் என்று சொல்லலாம். 3வது அவனுக்குள் இருக்கின்ற ஆவி. இந்த ஆத்மாவும் ஆவியும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தது. அதை தனியாய் பிரிக்க முடியாதது. ஆனால் தனித்தனியாய் செயற்படக்கூடியது. அவற்றுக்கென தனித்தனி பொறுப்புகள், கடமைகள் இருக்கின்றன. அவற்றை நாம் பிறகு பார்ப்போம், இப்பொழுது அல்ல, இந்த காணொளியில் அல்ல. ஆத்மாவும் ஆவியும் ஒன்றாயிருக்கும். அவை இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. ஆனால் அவை உடலை விட்டு பிரியக்கூடியவை. அதை நாம் மரணம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இங்கே நாம் வாசித்த பகுதியிலே தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வாசிக்கின்றோம். ஆகவே தேவன் மனிதனை படைத்ததினாலே மனிதனுக்கு என்ற ஒரு ஆரம்பம் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு ஒரு முடிவில்லை. இந்த உடலை விட்டு ஆத்மா பிரிந்து போனாலும், இந்த உடல் மண்ணுக்குள் புதைந்து போனாலும், அந்த ஆத்மா ஜீவ ஆத்மாவாய் இருக்கிறது. அது என்றென்றைக்கும் இருக்க போகிறது. அதற்கு முடிவில்லை. ஆகவேதான் மனிதன் முடிவில்லாதவன் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலே மனிதனின் இந்த 3 கூறுகளும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆகவே இந்த மனிதனின் இந்த 3 கூறுகளை பற்றிய உடல், ஆத்துமா, ஆவி இவற்றை பற்றி நாம் வேறொரு காணொளியிலே பார்ப்போம். இந்த காணொளியிலே மனிதனுக்கு இப்படிப்பட்ட 3 கூறுகள் இருக்கின்றன. மனிதன் தேவனால் படைக்கப்பட்டவன். அவனுக்கு ஆரம்பம் உண்டு. ஆனால் அவனுடைய ஆத்மாவுக்கு முடிவில்லை என்று நான் சொல்லி இந்த காணொளியை முடிக்கின்றேன். மரணத்தின் பின் இந்த ஆத்மாவுக்கு என்ன நடக்கிறது, அதையும் நான் இன்னொரு காணொளியிலே பார்ப்போம். ஆகவே மற்றொரு காணொளியில் உங்களை காணும் வரை பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் நிலைத்திருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நன்றி.